நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேச விருப்பமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் கேட்க ஆவலாக இருக்கிறீங்க? ஆமென். என் இருதயத்தை அறிந்தவர் ஒருவர், அவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் ஒருத்தர் தான் என் இருதயத்தை அறிந்து என்னோடு பேச முடியும். அவர் வசனம் மட்டும்தான் என் இருதயத்தின் காரியங்களை அறிந்ததா என்ன செய்ய முடியும்? செயலாற்ற முடியும். ஆமென். ஒரே வசனம்தான், ஆனால் உங்கள் ஒவ்வொரு இருதயத்திலும் ஒவ்வொரு விதமாய் செயலாற்றும். ஒரே வார்த்தை தான், ஆனால் ஒவ்வொரு இருதயத்துக்கு வித்தியாசமாய் காயம் கட்டும். ஆமென். கர்த்தருடைய வசனம் அது ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. வார்த்தையை இருதயத்துக்கு நாம் நல்ல நிலமாகிய இருதயத்திலே நல்ல விதையாய் பெற்றுக்கொள்வோமானால் பலன் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகவும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்ததென்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இது நம்ம யாவருக்கும் தெரிந்த ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான். புதிய ஏற்பாடிலே வெளிப்பட போகிற யோவான் ஸ்நானகனை குறித்து முன்பதாக அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். செய்தியின் தலைப்பு சொன்னது நிறைவேறும். ஆமென். எனக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அது நிச்சயம் நிறைவேற்றுவார். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறுதலாய் அங்கே நாம் பிரத்யட்சமாய் கண்ணோட்டமாய் பார்க்கிறோம். அதே ஆவியானவர், அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுக்க போகிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள், வசனங்கள் நம்ம வாழ்க்கையிலும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வேறு எது நிறைவேறதோ இல்லையோ கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும்? அது நிறைவேறும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். என் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் சொல்லுகிறவர்களெல்லாம் ஒரு ஆமென் சொல்லுவோம் சத்தமா? பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், நிச்சயம் நிறைவேறும். ஏன்னா அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை இப்படியா இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாமிசத்திலே கர்த்தர் வெளியரங்கமாக போகிறார். மாம்சமான யாவும் அதை காணும். மாம்ச தேகமுள்ள யாவரும் அவரை கண்டார்கள். கர்த்தரின் வாக்கு இதை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறது. வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவர் சத்தம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண ஒரு சத்தம் வனாந்தரத்தில் கேட்கும். இது தீர்க்க தரிசனம். இது அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா மூலமாய் உரைக்கப்பட்டது. அது குறித்த நேரத்திலே ஏற்ற காலத்திலே நிறைவேறி முடிந்தது. அல்லேலூயா. அங்கு தீர்க்க தரிசனம், வசனம், வார்த்தை நிறைவேறுமானால் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. அது நிச்சயம் நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது என்ன செய்யும்? நிச்சயமாய் வரும். அது சீக்கிரமாய் வரும். ஆனால் காத்திருப்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யுமா? கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யுமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் வார்த்தை ஒன்றும் தரையில் விழாது. நான் சொன்னதை செய்யும் அளவுக்கும் அது உங்களை கூட என்ன செய்யும்? நடந்து வரும். நீங்கள் வழுகிறீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை வழியை செம்மைப்படுத்தும். இதுவே வழி, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை உங்கள் காது என்ன செய்யும்? கேட்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை. இது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். அவர் உங்களோடு பண்ணுகிற உடன்படிக்கை. இது ஒரு நாள் என்ன செய்யாது? நிறைவேறாமல் போகாது. நிச்சயம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னார்னா நிச்சயம் நிறைவேறும். இங்கே முக்கியம் அவர் சொல்லணும். ஆமென். நான் பின்னாடி வரேன். நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பின்னாடி நான் வெயிட் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் என்ன செய்கிறேன்? உங்களை அப்படியே கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறேன். என்னுடைய பிரசங்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரிந்தது தான். அல்லேலூயா. கற்பனை கட்டளைகள் மிக முக்கியம். இதை செய்ததாக தான் இதை ஆசீர்வதிப்பேன் என்ன செய்கிறாரு? ஒரு சின்ன
ஒரு காரியத்தை என்ன செய்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். இது வேதத்தில் நீங்கள் எங்கே புரட்டி பார்த்தாலும், நீங்கள் எந்த வசனத்தை கொண்டு என்னத்தில் கேட்டாலும் நான் என்ன செய்வேன், அதுக்கு ஆதாரத்தை காட்ட முடியும். கர்த்தர் அதை விரும்புகிறார். அல்லேலூயா. இப்போ ஒன்று இந்த பிள்ளைக்கு என்ன செய்யுது, ஒரு தேவைப்படுது, உடனே எடுத்து கொடுத்துட்டு என்ன செஞ்சிடாது, அதோடைய அருமை. ஆனால் அந்த வம்சத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த தேவைக்கு ஒரு காரியத்தை, ஒரு இதை செஞ்சுட்டு என்ன செஞ்சுக்கோ, இதை வாங்கிக்கோ அப்படின்னா அதோடைய அருமை என்ன செய்யுது, அந்த பிள்ளைக்கு தெரியுது. அல்லேலூயா. என்ன, எங்கள் வீட்டில் கோணி தைப்போம். என்ன தைப்போம், சாக்குன்னு சொன்னீங்களா, பிளாஸ்டிக் பை. அப்போ 50 பை தைச்சா 5 ரூபா. அல்லேலூயா. எத்தனை பை? 50 பை தைச்சா 5 ரூபா. எதுக்கு தெரியுமா, அந்த ஜம்பிங் பால் ஒன்று 5 ரூபா. அந்த பாலை வாங்கணுன்னா என்ன வேணும், 5 ரூபா வேணும். 5 ரூபா வேணும்னா என்ன செய்யணும், 50 கோணி. எதுக்கு சொல்ல வரேன், அந்த அந்த காசு தேவை. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும், நான் ஒரு உழைப்பை செலுத்தணும். அந்த உழைப்பை செலுத்தினா அந்த காசு என்ன செய்யுது, கிடைக்குது. அந்த காசு கிடைச்சா நான் விரும்பினது என்ன செய்யுது, நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, என் வார்த்தையை என்ன செய், கேள், என் வசனத்துக்கு உன் செவியை சாய், என் வார்த்தைகளை உன் இருதயமாகிய பலகைகளை என்ன செய், எழுது, அவைகளை காத்து நட, நான் உன் வாழ்க்கையில் என்ன செய்வேன், செய்ய வேண்டியதை நேர்த்தியாய் செய்வேன். ஆமென். என் தேவனுக்கு ஒரு பேர் உண்டு, அதின் காலத்தில் அதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமென் என்ற நாமத்தை உடையவர் மாத்திரம் அல்ல, நேர்த்தியாய் செய்கிறவர் என்ற நாமத்தையும் அவர் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் வார்த்தை கிரியை செய்கிறதா இருக்கிறது. நீங்களும் நானும் சொல்ல ஒரு வார்த்தை கிரியை செய்யுமானால், வானத்தையும் பூமியும் வார்த்தையால் படைத்தவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 13-14. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வார்த்தை எங்கு வாசமா இருக்கிறது, எனக்குள்ளே வாசமா இருக்கிறார். ஆமென். அவர் மாம்சமாய் வந்தார். அந்த மாம்சம் நம்ம ஏசாயால வாசித்தது போல அவர் மாம்சத்தில் வெளிப்பட போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டது. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, அந்த மாமிசம் மீண்டும் வார்த்தையாய் மாறி எனக்குள்ளே வாசமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். முதல்ல அவர் வார்த்தையாக இருந்தார், மாம்சமானார், மீண்டும் வார்த்தையானார், இப்போ எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வர காரியம்? இதுதான் வேதம் சொல்லுது. அவர் முதலே ஆதியிலே கர்த்தரோடு கூட இருந்தார், அவர்தான் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டு தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டு யோவான் ஸ்நானகனால் அங்கே வனாந்தரத்திலே அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவனாய் நிறுத்தப்பட்டு அவன் மூலமாய் கர்த்தர் அந்த ஞானஸ்நானம் பெற்று அவர்தான் கர்த்தர் என்று புறாவானவர் ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வெளியிறங்கமாகி இதெல்லாம் என்ன செய்து நடக்குது. இப்போ யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, அந்த வார்த்தை மீண்டும் வார்த்தையாக, அந்த மாம்சம் என்ன செய்யுது, மீண்டும் வார்த்தையாக மாறி எனக்குள்ள என்ன செய்யுது, வாசமாக இருக்குது. இப்போ உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும், அந்த வார்த்தை என்கிட்ட எனக்குள்ள வாசமாக இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாருக்குள்ளே வாசமாக இருக்கிறார், எப்படி இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். இப்போது வேதம் என்கிற வார்த்தை கையில் இருக்குது, அவர் வார்த்தையாக என்ன செய்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறார். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகணும். அல்லேலூயா. நீங்கள் கரண்ட்டை மரக்கட்டையில் வச்சு தொட்டால் ஷாக் அடிக்குமா, அடிக்குமா? இதுவே ஒரு ஒயரை ஒயரில் கரண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த ஒயரோட மறுமுனையை பிடிச்சா ஷாக் அடிக்குமா, அடிக்குமா? ஏன்? ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, ஆனால் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு சில அந்நிய சத்தமும் என்ன செய்யும், கேட்குது. இப்போ வசனத்தை நம்ம தினமும் வாசிக்கிறவர்களாக இருந்தால் அந்த அந்நிய சத்தம் என்ன செய்யாது. அல்லேலூயா. கவனிக்கிறவங்க. அல்லேலூயா. செய்தியின் தலைப்பு என்னது? சொன்னது
ஆமாம், நீங்கள் அந்த கான்செப்டுக்குள்ளேயே வரணுன்னு. நான் வெளியே போகிறது மாதிரி உங்களை கூட்டு போகிற மாதிரி தெரியும், ஆனால் நான் சொல்ல வர கான்செப்டே அதுதான். சொன்னது நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஏன் வார்த்தை நமக்குள்ளே நிலைக்க மாட்டேங்குது, நம்ம அந்த வார்த்தையை அறிக்கை செய்ய முடியலை அப்படின்னா, அந்நிய சத்தம் என்ன செய்யுது? கேட்குது. அந்நிய சத்தம் என்னது? ஆமாம், நம்மளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நடத்தாத அந்நிய சத்தம் நிறைய கேட்குது. வனாந்தரத்தில் மோசைக்கு முச்செடியில் ஒரு சத்தம் கேட்குது. அரண்மனைக்கு போனால் அங்கே ஒரு சத்தம் என்ன செய்யுது? ரெண்டும் ராஜரீக குரல். இங்கே உண்மையாகவே உலகத்தின் ராஜாவாக இருக்கிற பார்வோன், அங்கே உலகம் அனைத்தையும் படைத்த ஆண்டவராகிய ராஜா. இப்போ இவங்க 2 பேரும் சத்தமும் கேட்குது. இவன் யார் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தான்? ஆண்டவருடைய சத்தத்துக்கு. அதனால் அவன் என்ன செய்கிறான்? நிலை நிற்கிறான். இதுவே அந்த இடத்துல ராஜாவுடைய சத்தத்துக்கு, ஐயோ அவர் ராஜா கையை நீட்டினா கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிருந்தா என்ன செஞ்சிருக்க முடியாது? கிரியை செய்ய முடியாது, கிரியை கத்தருக்காய் நடப்பிக்க முடியாது. இங்கே நாம் செய்கிற சில காரியங்கள் நம்ம செய்ய முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு வார்த்தையை குறித்ததான தாகம் இல்லை. நான் வார்த்தையில் அதிகமாய் வளர என்னுடைய சரீரத்தில் ஆவியில் நான் விரும்புவது இல்லை. அல்லேலூயா. இந்த அப்பாலே இப்போ சாத்தா பாட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த பாட்டில் அவர் பைபிள் படிக்கும்போது தூக்கத்தை நீ கொடுப்பவன் தானே. அப்போ யோசித்து பார்த்தா அப்போ எல்லாருக்கும் அதே ப்ராப்ளம் தான் போலன்னு. ஒரு ஐயா பாஸ்டர் ஐயா ஒருத்தர் பார்த்து பேசும்போது, பாஸ்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நைட்டு பைபிள் எடுத்து படி. தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு சொன்னால் மருந்து என்னது? பைபிள் எடுத்து படி. படித்தா என்ன வந்துடும்? தரமாக வரும். ஏன்? பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், உன்னை திருந்த விட மாட்டான். ஏன் வார்த்தை நமக்குள்ளே நிலைக்க விடாமல் பண்ணுறான் பிசாசுன்னா, நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வோம் என்பது அவனுக்கு தெரியும். ஏன் நமக்குள்ள வசனம் நிலைக்கலை? எவ்வளவு வார்த்தை சொன்னாலும், எவ்வளவு வசனம் நமக்குள்ள போதிக்கப்பட்டாலும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, பிசாசு அதை நல்லா என்ன செஞ்சிருக்கிறான்? தெரிஞ்சு வச்சிருக்கிறான். வார்த்தை இவனுக்குள்ளே போச்சுன்னா இவன் என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். இவன் மாறக்கூடாது அப்படின்னா வசனம் அவனுக்குள்ளே போக கூடாது. அல்லேலூயா. நம்ம சண்டே ஒரு நாள் தாங்க தெளிவாக இருக்கிறோம். மூஞ்செல்லாம் பிரகாசமாக இருக்குது பாரு. சண்டே ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் அப்படின்னா, நம்ம வார்த்தையை கேட்க போகிறோன்றது ரெண்டாவது. இந்த ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் காலைல 8 மணிக்கு எழுந்துச்சு ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ் எல்லாம் மாட்டும் பாருங்களேன். அது மாதிரி ரொட்டீன் லைஃபுக்கு வந்துட்டோம். சண்டே ஆனால் சர்ச்சு, அங்கே என்ன சொல்கிறாங்க ஏது அதெல்லாம் ரெண்டாவது. சர்ச்சுக்கு என்ன செஞ்சிடணும்? பரவாயில்ல, அது வரைக்கும் கர்த்தர் சோத்தரிக்கணும். அதுக்காக என்ன செய்கிறாரு? ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வராரு. வசனத்தை கேட்கணும், வசனத்தில் வளரணும், வசனத்தை நமக்குள்ளே என்ன செய்யணும்? பதிக்கணும் என்பது நம்முடைய வாஞ்சையாக இருக்கணும். நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்தை ஒரு இடத்துல பத்திரப்படுத்துங்கிறாரு. எப்படி படுத்தணுமா? பொண்ணை காக்கிறது போல் அதை என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணுமா? ஆமென். காதில் ஒரு சொரை கீழே விழுந்துச்சுன்னா என்ன செய்கிறோம்? ஒரு சொரை, என்னது திட்டும் போது சொரக்கா, என்னடா பண்ண சொரக்கா போடாங்கட்டு திட்டுவாங்களா? அந்த மாதிரி சொரை, அது சாதாரண அந்த சொரையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா 500 ரூபாய் கூட வாங்க மாட்டான். எவ்வளோவுக்கு? அப்படி தான் நான் ஒன்று தொலைச்சேன், அதுக்கு எவ்வளோ கேட்டால் வேலை 500. அப்பா பரவாயில்ல வாங்கிடலாம், அவ்வளோதான் அதோடைய மதிப்பு. ஆனால் அது தொலைச்சாச்சுன்னா தேடலை பார்க்கணுமே, கடல் தோத்துரும். அது கூட அரிச்சு எப்போ இந்த நீ அரிப்புழு நம்ம தள்ளி விட்டுருவோம்னு என்ன செஞ்சிடும்? கரையில் கொண்டு வந்து ஒதுக்கி விட்டுரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம்? உட்காந்து தேட. ஆண்டவரே சொல்கிறாரு, ஒரு நாணயத்தை ஒரு ஸ்திரீ என்ன செஞ்சிட்டாங்களாம்? தொலைச்சிட்டாங்களாம். அது எப்படி தேடுவாங்களாம்? கவனமாக சிந்தாமல் செதறாமல் பெருக்குவாங்களாம். ஏன்? பெருக்கும் போது தொலைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை வீட்டில் பெருக்கிருப்பீங்க சொர காணுன்னு? என்ன பெருக்கிருப்பீங்க அன்றைக்கி. அது வரைக்கும் வீட்டை அது மாதிரி பெருக்கிருக்க மாட்டீங்க. பெருக்கிறது என்ன, துடைக்கிறது என்ன, மூளை முக்கெல்லாம் குச்சி வச்சு நோண்டி க்ளீன் பண்ணுறது என்ன? ஏன்? அவ்வளவு விலை மதிப்பு உள்ளதுன்னு அதை நீங்கள் செய்கிறீங்க.
நினைக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் தேடுறதை விட அதிகமாக என் வார்த்தை என்ன செய்யணும், அதை விட அதிகமாக என் வார்த்தையில் உங்களுடைய கவனம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், தேடல் இருக்கணும். ஆனால் நம்ம ஏன் அதை தேட மாட்டோம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வார்த்தையை விசுவாசிக்கிறதோ இல்லை அதில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோன்னு நினைக்கிறோம், ஆனால் இல்லை. விளங்குறவங்க அல்லேலூயா. நான் விசுவாசத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் உண்மைக்கு அது என்ன இல்லை, சிந்தை அளவில் அப்படி இருக்கிறோம், ஆனால் நிஜ அளவில் என்ன இல்லை, இன்னும் அந்த அளவுக்கு வரலை. நான் வார்த்தையில் தான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நிஜத்தில் அப்படி என்ன செய்யலை, நம்ம கிரியைகள் அப்படி இல்லை. ஆசீர்வாதத்துக்கு தடையே அதுதான். நம்ம சிந்தை அளவில் தான் இப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறோமே தவிர செயல் அளவில் என்ன செய்யலை, இன்னும் கர்த்தருடைய பிள்ளையா தேவன் விரும்புகிற பாத்திரமா நம்ம இன்னும் மாறலை. ஆசீர்வாதத்துக்கு தடை அதுதான். இங்கே நம்ம வாசிக்கிற வசனங்களில் ஆண்டவர் சொல்கிற எல்லா வசனங்களையும் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, நான் எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துட்டேன்ப்பா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சிலுவையில் நான் எப்போ என்னுடைய ரத்தத்தை முழுவதும் சிந்தனோ அப்போவே எல்லாத்தையும் பெற்று கொடுத்துட்டேன். ஏன் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னா, ஒருவரும் என் வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து என்ன செய்யலை, நடக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. கர்த்தர் வசனத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம வசனத்தை கேட்கும்போது ஆவியானவர் உள்ளே இருந்தாருன்னா, வார்த்தை உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு அதை ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணி காட்டுவார். இதுதான், இப்படி தான் இருக்கணும். இப்போவும் நான் பேசும்போது சிலருக்கு உணர்த்தப்படலாம், சிலர் அதை அசட்டை பண்ணலாம், சிலர் அதை என்ன செய்யலாம், கவனிக்கலாம். ஒருவேளை நம்ம செஞ்சுருப்போமோ அப்படின்னு உங்களுக்குள்ள பலவிதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறத கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகளை, உங்கள் இருதயத்தை செவி கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை செய்வாராக. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல ஆபிரகாமை குறித்து ஆபிரகாம் பேசல, ஆண்டவர் பேசுறார். என்ன பேசுறார்? ஆபிரகாமுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், ஆபிரகாமுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், அவன் என்ன செய்வான் அப்படிங்கிறத ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு, அவன் பிள்ளைகளுக்கும், அவன் பின்வரும் சந்ததி வீட்டாருக்கும் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை பின்பற்றுங்கள் அப்படின்னு அவன் என்ன செய்வான், கட்டளை இடுவான். அப்படின்றது கர்த்தருடைய தீர்மானம். கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிறார். அங்கே சொல்ற, நான் அதை அறிந்து வைத்திருக்கிறேன், அவன் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா சொன்னாதான் வரும். ஓகே, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்வீங்க? நிச்சயமாக நீங்களும் நானும் என்ன செய்ய மாட்டோம், ஆபிரகாம் மாதிரி செய்ய மாட்டோம். அது மட்டும் உண்மை. வேற நீங்கள் என்ன செய்வீங்க? நான் என்னை தான் சேர்த்துக்கிறேன், நானும் என்ன செய்ய மாட்டேன். இதெல்லாம் லெஜண்ட் அப்படி பண்ணுற, அவங்க பண்ணுற வேலை, நமக்கு அதெல்லாம் வரல. நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை என்ன செய்வோம், அல்லேலூயா சோத்திரம், ஒரு நாள் ஜெபம் பண்ணி 2 நாள் ஜெபம் பண்ணி சோத்திரம் போட்டு என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். வாங்கிட்டு அதை நம்முடைய இஷ்டப்படி என்ன செய்கிறோம், அல்லேலூயா, விளங்குறவங்க அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு தெரியுமா? நான் விரும்புகிற மாதிரி என் பிள்ளை செலவு பண்ணணும். அந்த ஆசீர்வாதங்க ஆண்டவர் விரும்புகிற மாதிரி என் வாழ்க்கையில் கிரியை செய்யணுமா? அல்லேலூயா. ஆசீர்வாதத்தான் கொடுத்துட்டாரு, அப்புறம் எதுக்கு அவர் விருப்பத்தின்படி செய்யணும்னு நினைக்கிறாரு? எனக்கு தானே கொடுத்தாரு, இப்போ என் விருப்பத்தின்படி தானே செய்யணும். இது உங்கள் எண்ணமா, என்னுடைய எண்ணமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என் மகன் என்ன செய்வான்னு எனக்கு தெரியணும். ஆபிரகாம் என்ன செய்வான்னு ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கு, தெரிந்திருக்க. நான் இதை கொடுத்தா அவன் இதை தான் செய்வான், நான் இதை கொடுத்தா அவன் இப்படி தான் பண்ணுவான் அப்படின்றது ஆண்டவருக்கு என்ன செய்யுது, தெரியுது. அதனால தான் அவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு அவன் என்ன செய்ய போகிறான்றதையும் என்ன செய்கிறாரு, எழுதி வைக்கிறார். செய்து அவன் செய்ய போகிற காரியத்தை என்ன செய்கிறார், இங்கே அறிவுறுத்தி வைக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் அந்த ஆசீர்வாதத்தை ஏன் ஆண்டவர் சில நேரங்களில் தடை செய்கிறார் அப்படின்னா, அது நம்ம இஷ்டப்படி என்ன செய்கிறோம்,
செலவு பண்ணுறோம். நம்ம இஷ்டப்படி என்ன செய்கிறோம்? அதை திருப்ப முயற்சிக்கிறோம். என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நீங்கள் கர்த்தரை பின்பற்றினா தான் இந்த ஆசீர்வாதம் உனக்கு நான் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்தார். நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கணும்ன்றத ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான். அதை கட்டளையாக சொல்லுவான் என்பதை கர்த்தர் சொல்வார். ஆனால் உங்களை என்னையும் பார்த்து எனக்கு அதை தான் சொல்கிறாரு. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், அது உங்களுடைய ஆசீர்வாதம் தான். ஆனால் அதில் கர்த்தர் பிரியப்படணும், கர்த்தர் அதில் பிரியப்படுகிறவராக இருக்கணும். என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எல்லா கிரெடிட்டும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? போய் சேரணும். ஆமென். இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் முழுமை பெறுகிறது இல்லை. ஆண்டவர் ஒரு வாட்டி கொடுத்து பார்த்துட்டு ரெண்டாவது வாட்டி என்ன செஞ்சிடறாருன்னா அமைதியாக இருக்கிறார். ஆமென். சவுல் ராஜா தான், ராஜாவை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். எல்லாத்துலேயும் அவனை முதன்மையாக வச்சுட்டார். அவனுக்கு தேவையான எல்லா அதிகாரமும் கொடுத்துட்டார். அவனுக்கு நல்ல பதவி, நல்ல ஆட்கள், நல்ல காரியம் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். ஆனால் சொன்னதுக்கு கீழ்ப்படியலைன்னா இறக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன எப்படி பார்க்குறீங்க? செய்தியின் தலைப்பு என்னது? சொன்னது நிறைவேறும். ஆமென். உங்களுக்கு சொன்னது நிச்சயம் நிறைவேறுங்க. ஆனால் நிறைவேறுவதற்கும் ஒரு ஆண்டவர் ஒரு அடித்தளத்தை வச்சிருக்கிறார். இப்படித்தான் அது என்ன செய்யணும்? நிறைவேறணும். எடுப்பில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஆனால் அதுலேயும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்ற காத்திருக்கிறார் ஒப்பு கொடுக்கிற ஜனத்துக்கு. ஆமென். ஆண்டவர் கேட்குறார், என் பக்கமாக இருக்கிற என் சாகமாக நிற்கிறவன் யாருன்னு ஆரோன் கூப்பிடும்போது என்ன செய்கிறாரு? உடனே எல்லாம் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அது வரைக்கும் ஆட்டம் பாட்டம் தான். ஆனால் யார் என் பக்கம் உடனே என்ன செஞ்சிடறான்? லேவி கோத்திரம் உடனே அந்த எல்லா கோத்திரம் என்ன செய்யுது? ஒரு சில கூட்டம் மட்டும் தான் நிற்கிது. எல்லாரையும் சங்காரம் பண்ணுறாங்க. ஏன்? அதுவும் இஸ்ரவேல் ஜனம் தானே, மன்னிக்கலாமா? அவங்களை கொண்டு இல்லை. தவறுனா தவறு தான், செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான், போகக்கூடாதுன்னா என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், ஒப்பு கொடுத்து திரும்பும் பொழுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதில்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். கவனிங்க. உங்களுக்கு என்ன செஞ்சிடறாரு? இந்த ஆல்வின் பெருசாக வச்சுக்கோ அப்படின்னு என்ன செஞ்சிடறாரு? ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு வச்சுக்கிங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் அது கிரியை செய்யலை, நடக்கலை. நான் அதை பெற்றுக்கொண்டதின்படி என் வாழ்க்கையில் இருக்கணும்னா நான் வேறு மாதிரி இருந்திருக்கணும். ஆனால் நான் இன்னும் மாறலை, அப்படியே தான் இருக்கிறேன். அப்போது எனக்குள்ள ஒரு கேள்வி வருது. ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதம் கொடுத்தது உண்மையானால், நீர் என்னை ஆசீர்வதித்தது உண்மையானால், வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மையானால், இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கணுமே, ஏன் நடக்கலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறதே இல்லையா? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேள்வி கேட்குறேன், என் வாழ்க்கையிலே மாட்டும் ஏன் ஆண்டவர் எது செய்தீர் கேள்வி கேட்குறோம்ல. ஆண்டவர் சொல்ற மனஸ்தாபப்படுகிறதே இல்லை. ஏன்? அது உங்கள் தப்பு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்ன செய்கிறார் ஆண்டவர்? கை விரித்து அங்கே அப்படி கை விரித்து நின்னார், இப்பொழுது இப்படி கை விரித்து இல்லை. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஏன்? நான் கொடுக்குறத கொடுத்துட்டேன், அது ஒழுங்காக பயன்படுத்தாதது உன்னுடைய. ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு பிரியமான வழிகள் என்ன செய்யலை, நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யாது? அது பூரணம் அடையாது, முழுமை அடையாது, அது அறகுறையாக தான் செய்யும், அப்படியே நிற்கும். ஆமென். தாவீதுக்கு சில இடங்களில் ஆசீர்வாதம் பூரணப்படலை. அல்லேலூயா. யாக்கோபு நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரவேலின் தகப்பன், அவனுக்கு சில இடங்களில் ஆசீர்வாதம் பூரணப்படலை. கடைசி வரைக்கும் சில இடத்துல ஒரு இடத்துலலாம் அவர் ஆண்டவர் தள்ளி வச்சுட்டு தான் வர்றார். ஆமென். சில இடங்களில் ரோட்டில் தூங்க விடுறாரு. எங்கே தூங்க விடுறாரு? ரோட்டில் தூங்குறாரு.
இந்த கல்லை என் தலையில் வைத்து அபிஷேகம் பண்ணி அது என்னென்னோ பண்ணலன்னு செய்கிறார், அடுத்து கறந்து போகிறார். சில எல்லா நீங்கள் முற்பிதாக்களும் பாருங்களேன், அவங்களுடைய வாழ்க்கையில் சில இடங்களில் அவங்க தவறும் பொழுது ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கே ஸ்டாப் பண்ணுறார். நெல் போகக்கூடாது, அவன் மாறணும், திருந்தணும். நார்த்தானை அனுப்பி நீ தாண்டா அந்த மனுஷன் அப்படின்னு தாவீதுக்கு சொன்ன உடனே சட்டையை கிழிச்சிட்டு அழுவான் பாருங்க. ரைட் விடு, ஆசீர்வாதம் இப்போ போட்டோம். அல்லேலூயா. எப்போ அவன் திருந்துறானோ, எப்போ அவன் அடுத்த நம்மளுக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப என்ன கொண்டு வரானோ, அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் கண்டினியூ ஆகுது. அதனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்காம விட்டாரா, அவர் மேலே தப்பா? ஒரு நாளும் அவர் மேலே குற்றம் வராது. ஆமென். அவர் சொல்கிறாரு, ஜெயபலமானவர் பொய் சொல்கிறதில்லை. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் பொய் அல்ல. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாமல் போக பண்ணினது நான் தான். அதனால் நான் பண்ண காரியத்துக்கு அவர் மனசாக பண்ணணும்னு அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விளங்குறவங்க அல்லேலூயா. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவர். இங்கே ஆண்டவர் நம்ம இடத்துல சில காரியங்களை உணர்த்த விரும்புகிறார். நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடை நாம தாங்க. நம்ம ஆசீர்வாத தடை ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸே. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சு உங்களுக்கு கொடுத்து முடிச்சிட்டார். நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தையும் என்ன செய்யலை, நம்ம சரியாய் பயன்படுத்தாமல் இருக்கிறபடினாலே ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. ரெண்டாவது காரியம், ஆசீர்வாதத்துக்கு தடை அவர் சொன்னதில் அவர் கொடுத்ததில் இல்லை, என்னுடைய மீறுதலினால, என்னுடைய கீழ்ப்படியாமையினால நான் என்ன செய்கிறேன், அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவனாக இருக்கிறேன். இன்னொரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. நான் உன் கூட இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து கொள்ளுவேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவுக்கு என்ன செய்ய மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். இது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன். ஆமென். யாருக்கு சொல்கிறாரு? ஆமாம், இப்போ உங்களுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னோட கூட என்ன செய்வேன், இருப்பேன், நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன், பாதுகாத்து கொள்ளுவேன், உன்னுடைய இடத்துக்கு நான் உன்னை எங்கே வைக்க நினைக்கிறேன் அங்கே கொண்டு வந்து வைப்பேன், அது வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இப்படி ஆண்டவர் உங்கள் வாக்குத்தை கொடுக்குறார். நீங்கள் எப்படி இதை எடுக்கிறீங்க? இப்போ நான் இங்கே போகணும்னு நினைக்கிறேன், கவனிங்க, நான் இங்கே போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் இங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நான் இங்கே போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். நான் என்னுடைய விருப்பத்தின்படி போகவும் செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு போகாமலேயும் இருக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் எனக்கு இருக்குது. பழத்தை நான் பறித்து சாப்பிடவும் செய்யலாம், அதை பழத்தை பறிக்காமல் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், ஜீவ விருட்சத்துக்கு நேராக போகவும் செய்யலாம். எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நான் எதை தேர்ந்தெடுக்கிறன்றது தான் அங்கே காரியமாக இருக்குது. ஆமென். ஆண்டவர் எனக்கு எதை வச்சிருக்கிறார் அப்படின்றத நான் தெரிந்து கொள்ளலை, புரியலை அப்படின்னா நான் என்ன செய்ய முடியாது, சரியான பாதையில் போக முடியாது. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன், நான் உன்னை வழி நடத்துவேன், இதெல்லாம் சொல்கிறாரு. இதில் நான் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் என்னை பாதுகாக்க முடியுமா? நான் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் என் கூட இருக்க முடியுமா? நான் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா அவர் என்னை திரும்பி வர பண்ண முடியுமா? நான் அவருக்கு கீழ்ப்படியலைன்னா இதையெல்லாம் எனக்கு செய்து முடிக்க முடியுமா? முடியுமா? ஆனால் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? முடியும். ஆமென். இதையெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் வழிநடத்தும்படி நம்ம கேட்டு அதன்படி நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும். அவர் பேச்சை கேட்காம என் இஷ்டப்படி என் இடத்துல போய் நின்று இந்த வார்த்தைகள் நிறைவேற தாமதப்படுத்தவும் என்னால் முடியும். ஆமென். என் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடை நான் செய்கிற காரியங்களை தவிர்த்து கர்த்தர் எனக்கு செய்கிற காரியங்கள் அல்ல. என்னுடைய சுயமே அன்றி வேறு எதுவும் என்ன செய்யலை, என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இல்லை. அப்போ ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறாருங்க, நான் உனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக செய்ய தான் என்ன செஞ்சேன், விரும்பினேன். நான் உன்னை போகும் இடமெல்லாம் பாதுகாக்க விரும்பினேன்,
நீ போகும் இடமெல்லாம் உன் கூட இருக்க விரும்பினேன், உன்னை திரும்பி இந்த தேசத்துக்கு வர பண்ண விரும்பினேன், உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடக்கூடாதுன்னு விரும்பினேன். என் கையை உதறும் போது நான் என்ன செய்ய முடியாது? இளையகுமாரன் மாதிரி போயிட்டு வர வேண்டியதுதான். எப்போ வரமோ அப்போ வரும்போது பிடிச்சிக்குவார். அல்லேலூயா. அதனால தான் அவர் பேர் நல்ல தகப்பன். நீங்கள் எப்போ வந்தாலும் பிடிச்சிக்கிடுவார். நியாய தீர்ப்புக்குள்ளே மட்டும் வந்துடுங்க. ஆண்டவர் வருகைக்கு முன்னாடி மட்டும் என்ன செஞ்சுருங்க. எப்போன்னு கேட்கக்கூடாது. எனக்கும் தெரியாது, ஆண்டவரே சொல்கிறார் எனக்கே தெரியாது. பிதா ஒருவரை தவிர யாரும் என்ன செய்ய மாட்டார். ஆமாம், அதுக்குள்ளே என்ன செஞ்சுருங்க, திரும்பிடுங்க. இல்லைன்னா ஆசீர்வாதமும் கிடைக்காது, அதை கண்டினியூ ஆகாது. கடைசியில் நியாய தீர்ப்பில் வேறு விதமாக என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் சொன்னதை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல, அவருடைய தெய்வ திட்டத்தின்படி. என்னுடைய விருப்பத்தின்படி நடக்குமானால் அது மாம்சமாக இருக்கும், அது அவருடைய சித்தத்தின்படி நடக்குமானால் அது ஜீவனுக்கு எதுவானதாக இருக்கும். என்னுடைய கண்களுக்கு நான் அதை செழுமையாய் பார்ப்பேன் என்று சொன்னால் அது சோதமை போல அக்கினியும் கந்தமும் எரிகிற தேசத்துக்கு ஒப்பாக இருக்கும். கர்த்தருடைய சித்தத்திற்கு அவருடைய கண்களுக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னால் என் வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல இருக்கும். அல்லேலூயா. 2 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வச்சிருக்கிறேன். ஒன்று, ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற என்னுடைய சித்தம். 2வது, ஆசீர்வாதத்துக்கு மொத்த காரணமாக இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்துல உன்னை ஒப்புக்கொடு. உங்கள் சித்தமா ஆண்டவர் சித்தமா? நம்ம 2த்தையும் பிரித்து பார்க்கும்போது தான் என்னுடைய சித்தம் எங்கெல்லாம் செயல்பட்டிருக்கிறது என்று நம்ம என்ன செய்ய முடியும், ஆராய்ந்து அறிய முடியும். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்கள் இருதயத்தில் ஆழமாய் பதிக்கப்படுவதாக. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் சும்மா சொல்லலை. இன்றைக்கு வருகிற வார்த்தைகள் இது சும்மா வரலை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆசீர்வாதத்தின் காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இது தடையாக இருக்குது, அது தடையாக இருக்குது, இது நடக்கலை, அது நடக்கலை, அது கிடைக்கல, இது கிடைக்கல, இப்படி நம்ம புலம்புறதை விட எதனால் கிடைக்கல அப்படின்றத நம்ம ஆராய்ந்து வசனத்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் வேத வசனம் உங்கள் இருதயத்தில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்களை நல்வழிப்படுத்துவார். உங்களுக்கு தேவையான காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இதுதான் வழி, இதில் நடவுங்கன்னு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உங்கள் காதுகளில் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதிய. நம்ம ஆண்டவர் ரொம்ப செல்ஃபிஷ்ங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். விண்ணப்பத்தை என்ன செஞ்சேன், கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வசனம் வாசிக்கலாம். அதே அதிகாரம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்தார். 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டார். அல்லேலூயா. யோசியா என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் மேல் அரசனாய் மாறுகிறான். அவன் 18 வயசாகும்போது ஆசாரியனிடத்துல போய் ஒருவனை அனுப்புகிறான். 3ஆம் வசனத்துல, ராஜாவாகிய யோசியாவின் 18ஆம் வருஷத்திலே ராஜா மெசுல்லாமின் குமாரனாகிய அத்சலியாவின் மகன் சாப்பான் என்னும் சம்பிரதியை கர்த்தரின் ஆலயத்துக்கு என்ன செய்யறான், அனுப்புகிறான். இவன் போய் பிரதான ஆசனாகிய இலக்கியா இடத்துல போய் என்ன செய்கிறான், இது மாதிரி என்ன ராஜா அனுப்பிச்சாரு, இது மாதிரி ஆலயத்தை ஃபுல்லாக சீர்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆலயத்தில் இருக்கிற இலக்கியா என்ன செய்கிறான், ஒரு புத்தகத்தை கண்டெடுத்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அதை சமத்துவம் என்ன செய்கிறான், கொடுத்து விடுறான். இந்த சம்பிரதி என்ன செய்கிறான், மீண்டுமா யோசியா ராஜா கிட்ட வருகிறான். வந்து இந்த புத்தகத்தை வாசிக்கிறான். என்ன புத்தகம் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனம் சாபமும் பாவமும் அவங்களை ஆண்டு அடக்கி அவர்களை அழிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த சாப புத்தகம். அல்லேலூயா.
எப்படி இஸ்ரவேல் ஜனத்தை ஒப்பு கொடுக்க போகிறேன், அவங்க எப்படி அடிமைப்பட்டு போக போகிறாங்க, பாழும் சாபமும் ஆவார்கள் அப்படின்னு நம்ம வாசித்த வசனத்தில், இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட வசனம் தான் அங்கே சொல்லப்படுது. இவர்கள் இப்படியா இஸ்ரவேல் ஜனங்கள் பாழும் சாபமாக ஆக போகிறாங்கன்னு ராஜாவாகிய யோசியா என்ன செய்கிறான், கேட்ட பொழுது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு என்ன செய்கிறானா, 11ஆம் வசனத்தில், ராஜா நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு என்ன செய்கிறான், அழுகிறான். இதை இப்போ என்ன செய்கிறான்னா தீர்க்கதரிசிகிட்ட அனுப்புகிறான் ராஜா. யார்கிட்ட? உல்தாள் என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்கிறாங்க, அந்த நாட்களில் இருக்கிறாங்க. அந்த உல்தாள்ங்கிற தீர்க்கதரிசி கிட்ட இவங்களை அந்த புக்கை கொடுத்து அனுப்புகிறான். இதை குறித்து விசாரிச்சுட்டு வாங்க, தீர்க்கதரிசிகிட்ட போய் கர்த்தரிடத்தில் விசாரிங்க. உடனே ஒரு கூட்டம் போது உல்தாள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார் 19ஆம் வசனத்தில், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக. இது உல்தாள் தீர்க்க தரிசனமா அந்த வந்திருக்கிற நபர்களுக்கு சொல்லும் போது சொல்லப்பட்ட வசனம். நான் இந்த ஸ்தலத்திற்கும் இந்த குடிகளுக்கும் விரோதமாக. எந்த ஸ்தலத்திற்கு? இந்த இஸ்ரவேல் பூமிக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்ன வார்த்தையை நீ கேட்ட பொழுது, தன்னுடைய ஜனம், தன்னுடைய ராஜ்யத்தின் ஜனம், தன்னுடைய கர்த்தருடைய ஜனம் சாபமும் பாழும் ஆவார்கள் என்ற வார்த்தையை வாசிக்க கேட்டபோது உன் இருதயம் இலகி நீ கர்த்தருக்கு முன்பதாக அழுகிறத நான் கண்டேன். வஸ்திரங்களை கிழித்து கொண்டு நீ அவருக்கு முன்பதாக அழுதபடியினால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். 20ஆம் வசனத்தில் சொல்றார், ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் என்ன செய்வேன், சேர்த்துக்கொள்வேன். நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் என்ன செய்வாய், சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண் என்ன செய்யாது. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் கண்ணு எந்த பொல்லாப்பையும் பார்க்காது, என் கண்ணு எந்த பொல்லாப்பையும் பார்க்காது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழுகிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன். என் கண்கள் பொல்லாப்பை காண்பது இல்லை. அறிக்கை செய்யுங்க எல்லாம் வாய்கள், என் கண்கள் பொல்லாப்பை காண்கிறது இல்லை. காரணம், நான் இயேசுவின் பிள்ளை. ஆமென், ஆமென். தினந்தோறும் அறிக்கை செய்யுங்க, என் கண்கள் பொல்லாப்பை பார்க்காது, என் கண்கள் பொல்லாப்பானதை என்ன செய்யாது, ஆமாம் பார்க்கவே பார்க்காது. காரணம், நான் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவனா என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இவனுக்கு சொல்றாரு, உன் கண்கள் அதை காண்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பாதைகள் என்பதை சொல்லுங்கள் என்று என்ன செய்கிறாங்க, மறு உத்தரவு சொல்கிறதுக்கு ராஜாவிடம் மீண்டும் என்ன செய்கிறாங்க, அனுப்புகிறாங்க. அவனுடைய நாட்கள் முடியும் மட்டும் தேசத்தில் அமைதி இருந்தது, சமாதானம் இருந்தது. அவன் ஆட்சி முழுவதும் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினால அவன் கர்த்தரின் வழியிலே நடந்தான் என்று வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அல்லேலூயா. 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழியெல்லாம் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம என்ன செஞ்சானா, நடந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் கண்கள் தீமையை பார்க்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? 2வது வசனம் தான். அவன் கண்கள் தீமையை பார்க்கறதுக்கு என்ன காரணம்? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை வலது பக்கம் சாயலை, இடது பக்கம் சாயலை. அவன் என்ன தகப்பன் என்ன சொன்னானோ அதுதான், அதன்படியே நடந்தான். கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்தான், வாழ்ந்தான். அல்லேலூயா. நம்முடைய இருதயமும் கர்த்தருக்கு பிரியமானதை, கர்த்தருக்கு செம்மையானதை செய்ய நாடுமானால் நீங்கள் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாய் சொல்ல முடியும், என் கண்கள் தீமையை பார்ப்பது இல்லை, என் கண்கள் பொல்லாங்கை பார்ப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:12. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். எச்சரிப்பும் சொன்னதை என்ன செஞ்சிருக்கிறீங்க? அல்லேலூயா. வேதம் 3 குறித்து பேசுகிறது. 1 புத்தி, 2வது தேறுதல், 3வது எச்சரிப்பு. அல்லேலூயா. வேதத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது? புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. இந்த 3ஐயும் கர்த்தர் ஒன்றா வச்சிருக்கிறார். இந்த 3ம் வேதத்திலிருந்து என்ன செய்கிறது,
நமக்கு விளக்கப்படுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சில புத்திமதிகளை சொல்கிறேன். இப்படி இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். சில ஆலோசனைகளை, புத்திமதிகளை கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். இப்படி செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஆசீர்வாதம் நிலையாக இருக்கும். எப்படி நீங்கள் கர்த்தருக்கு பயந்த வழிகளில் நடந்து அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, அவர் வசனத்தை உண்மையாய் உள்வாங்கி அதை கீழ்ப்படிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்களை அது பெரிதாக இருக்கும். அதுதான் புத்தியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என் மகனே, என் வார்த்தைக்கு செவி கொடு, என் வசனத்தை விட்டு என்ன செய்யாத, நீங்காத, என் வார்த்தை உன்னிடத்தில் காக்கப்படுவதாக என்று சொல்லி அநேக வார்த்தைகள் என்ன செய்கிறோம், நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், என் மகனே, உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டுன்னு இது சொல்லும் போதெல்லாம் என்ன சொல்கிறார், வார்த்தை குறித்து தான் பேசுகிறார், ஞானத்தை குறித்து பேசுகிறார். இதை தான் நீ பத்திரப்படுத்தணும், இதை நீ வா என்று கூப்பிடணும், இதை உன்னிடத்தில் நீ என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1 வசனம், என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற புத்திமதி. இதெல்லாம் இப்படி நடங்க, இப்படி நடந்தீங்கன்னா என்ன செய்யலாம், நீங்கள் ஞானத்தை கண்டடையலாம், இப்படி நடந்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கண்டடையலாம், இப்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதை என்ன செய்யலாம், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது புத்திமதியாய் கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, ஆண்டவர் தேறுதலாய் சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, இவைகளை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுகிற காரியங்கள் என்ன செய்யும், நடைபெறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நேரம் என்ன செய்ய முடியும், போக முடியும். உங்கள் இருதயத்தை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தவறு செஞ்சிட்டியா, பரவாயில்ல, என்ன செய், மீண்டுமா என்ன செய், எழும்பு, நீ நீதிமானாய் மாற்றப்பட்டு உன்னை மீண்டுமாய் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். உங்களை ஆண்டவர் தேர்தலடைய செய்ய விரும்புகிறார். மீண்டும் எழும்பு. விழுந்துட்டேனே, ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு இல்லை. இளையகுமாரன் திரும்பி வந்தாலும் என்ன செய்கிறாரு, சேற்றை பார்க்கல, அவங்க வந்து அசிங்கத்தை பார்க்கல, துர்நாற்றத்தை பார்க்கல, தகப்பன் கட்டி அணைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விழுந்து போன எவரையும் தூக்க அவரால் கூடும். ஆமென். அவர் சித்தமான எவரையும் அவர் உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தா மட்டும் போதும், விட்டு கொடுத்தா மட்டும் போதும். கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிற இந்த தேர்தலான காரியங்களையும் அவர் உங்களோடு கூட பேசுகிறார். 3வது, எச்சரிக்கிறார். இது செய்யாமல் போனால் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஓசியா ராஜா அந்த சாபத்தை வாசிச்சார் பாருங்க. இது எச்சரிப்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. என் நாட்களில் இது நடக்கலை அப்படின்றதுக்காக நான் அதை விட்டு போக முடியாது. ஆனால் அது கர்த்தர் அந்நாட்களிலே கர்த்தரை விட்டு வேற யாரும் என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்பது கர்த்தருடைய பெரிதான ஒரு இருதயத்தின் சிந்தனை. அதை தான் அந்த ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மீறினாங்க. கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறதை விட்டு மற்ற தெய்வத்துக்கு என்ன செஞ்சாங்க, ஆராதனை செய்தபடினாலே அவர் மேல் பொல்லாப்பை கர்த்தர் வருவிக்கிறவராக இருக்கிறார். இந்த தவறை அவர்கள் செய்தபடினாலே அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை அவர் இழந்து போனார். கர்த்தரை விட்டு வேறு எங்கேயும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னவங்க தான் விசுவாசத்தில் மிகப்பெரிய இடத்துல என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் மெச்சிக்கொள்ளுகிற விசுவாசத்தில் இருக்கிறாங்க. தீயின் வாசனை வீசாமல் அவங்க ஆண்டவர் செஞ்சார், வெளியே கொண்டு வருகிறத பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போதுமானவராய் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் எச்சரிப்பாயும் ஆலோசனையாயும் தேர்தலாயும் சொன்ன வார்த்தைகளை உங்களிடத்தில் நான் அப்படியே ஒப்பிச்சிட்டேன். அல்லேலூயா, ஆமென். எப்பவுமே வழி நடத்துறதுக்கு 2 வழி என்ன செய்யணும், வேணும். என்ன வழினா, இதில் போனால் நீ சரியாக போயிடலாம், இதில் போனால் சரியாக போக முடியாது. நீ எதை தேர்ந்தெடுக்கிற, ஏன்னா அது ஆதியிலே கர்த்தர் வைத்த காரியம். 2 காரியத்தை மனுஷனுக்கு எப்பவுமே என்ன செய்கிற, சாய்ஸாக தான் கொடுக்குறார். நீ எதை தேர்ந்தெடுக்க விரும்புகிற, பாலையும் வைப்பார், பெனாயிலையும் வைப்பார், 2 வெள்ளை தான். எடுத்து குடிக்க விரும்புகிறது மோந்து பார்த்துட்டா வச்சிடணும். நம்ம ஆட்கள் மோந்து பார்த்து என்ன செய்கிறது, வெள்ளையாக இருக்குது, பாலாக தான் இருக்குன்னு நினச்சி என்ன செய்யறது, மூக்க மூடிட்டு குடிக்கிறது. அப்படி ஆண்டவர் எதிர்பார்க்கலை. ஆண்டவர் ஒரு வழியை சொல்கிறார், இதுதான் வழி, இதுதான் காரியம், இதை நாம் பற்றி கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையை காண முடியும். இந்த வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.